Food is the future. Try compassionate eating. Let's paint the world green. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி விரிடியன் பிளேட் அப்படிங்கிற ஒரு வீகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். எஸ், இந்த இடமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு க்ரீனிஷாக அவ்வளோ அழகான ஒரு ஆம்பியன்ஸில் இருக்குது. இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. ஹாய், ஹலோ, யா, ஃபைன், ஹவ் யூ? நைஸ் ஆம்பியன்ஸ். சக்ஸஸ் ஸ்டோரிஸில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிராண்ட் கிட்ட போய் நம்ம டைரெக்டாக அவங்களோட சக்ஸஸ் ஜேர்னியை வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் வி ஹாவ் அன் அமேசிங் பீப்புள் டுடே. எஸ், ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான பீப்புள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தி விரிடியன் பிளேட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ ஒரு கப்புள் இன்டர்வியூ மாதிரியும் இது இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு வெல்கம் தெம். வாங்க. ஸோ வெல்கம் யூ. ஹலோ. ஹலோ, தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ சங்கர் சார் அண்ட் காயத்ரி மேம் தி விரிடியன் பிளேட்டோட ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு வி கேன் சே. அண்ட் ஹவு இஸ் யுவர் ஜேர்னி? இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்களும் இதில் நிறையா கற்றுக்கிட்டுருக்கோம். கற்றுக்கிட்டு இப்போது வந்துட்டுருக்கோம். இப்போ தான் மேலே வந்துட்டுருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 1 year பேக் நீங்கள் வந்து ஃபவுண்ட் பண்ணது, ஆமாம், ரைட்? ஸோ த விரிடியன் பிளேட் அப்படின்னு சொன்னாலே வாட் இஸ் தட் விரிடியன்? ஆக்சுவலி விரிடிங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட் விரிடிஸ் அப்படிங்கிறதுலேருந்து நாங்கள் டெரைவ் பண்ணோம். விரிடிஸ்ங்கிறது கலர், க்ரீன் அண்ட் ப்ளூ, அந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன். ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, இந்த ஹோல் பிளானட் க்ரீன் ஆகணும் அண்ட் அண்டர் த ப்ளூ ஸ்கை, அந்த கான்செப்ட் யோசிச்சு விரிடியன்ட்டு பேர் வச்சோம். ஓகே. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஸோ இதனால தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்கும். ஸோ நம்ம விரிடியன் பிளேட் வந்து ஆரம்பித்ததற்கான முக்கியமான காரணம்? முக்கியமான காரணம்னா முதல்ல நாங்கள் வீகன் ஆனோம்னா எங்கள் பொண்ணு காரணம். ஸோ அவள் எப்படின்னா அனிமல்ஸ் மேலே ரொம்ப ஜாஸ்தி கம்பேஷனாக இருந்தா. அதாவது எந்த ஒரு பொருளுமே வந்து ஒரு அனிமல் கிட்ட இருந்து எடுத்த எந்த பொருளுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவளுக்கு முதல்ல வந்தது. அவளை ஃபாலோ பண்ணிட்டு எங்களுக்கு வந்தது. அப்புறம் யோசிச்சு பார்க்கறச்சே இப்படியும் வாழறது நல்லா இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் பார்த்தோம். அதாவது ஹெல்த் வைஸும் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அண்ட் ஒரு என்விரான்மெண்ட்லேயும் அது ஆக்சுவலி நிறைய டிஃப்ரென்ஸ் கொண்டு வருது. அண்ட் இப்படி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரச்சே நாங்கள் யோசித்தோம், இந்த லைனில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். எது ஆரம்பிக்கலாம்? எந்த ஒரு கான்செப்டுக்குமே முதல் இது ஃபுட், சாப்பாடு. முதல்ல உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சாதான் அடுத்தது அந்த நீங்கள் கான்செப்டை யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கிறதுக்கு அந்த கான்செப்டுக்கு என்னென்னு யோசிக்கிறச்சே எங்களுக்கு ஃபுட்டில் தான் ஃபஸ்ட்டு யோசித்தோம். ப்ளஸ் எனக்கு ஒரு ஃபுட் மேலே ஒரு பேஷன் உண்டு. தட் எப்படி பண்ணணும், புது புது ரெசிபி டெவலப் பண்ணுறது, இதுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு யோசிக்கிற இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், வெஜிடேரியன் அப்படிங்கிறதே வீகன் தானப்பா, இது என்ன புதுசாக வீகன் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி பல பேருக்கு அந்த டவுட் இருக்கும். ஸோ அதை அழகாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியுமா? வீகன்கிறது ஒன்றுமே இல்லை. வெஜிடேரியன்லேருந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இதை நம்ம விடுறது மட்டும்தான். அது என்னென்னா பால் சம்மந்தப்பட்டது. அதாவது வீகன்கிற கான்செப்ட் என்னன்னா, தமிழ் ஆக்சுவலி அதுக்கான எக்ஸாக்ட் வேர்ட், அதுக்கு ஒரிஜினல் வேர்டு என்னன்னா நனி சைவம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னன்னா அனிமல், ஒரு ஒரு விலங்குலேருந்து வர எந்த ஒரு பொருளுமே, அது அதாவது தானா வருதோ எப்படி வருதோ, விலங்குலேருந்து வர எந்த பொருளுமே மனுஷனுக்கு உரித்தது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்க? துணின்னு வரைச்சே காட்டன் எல்லாம் இருக்குது. ஸோ துணியில் ஆக்சுவலி நிறைய இருக்குது. அண்ட் இப்போ ப்ராடக்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ப்ராடக்ட்ஸில் வந்து
நிறையவே இப்போ வர ஆரம்பிச்சாச்சு. நீங்க மார்க்கெட்ல போய் பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் க்ரூயல்டி ஃப்ரீ அப்படிங்கிற இது போட ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்காகன்னா, இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய வர ஆரம்பிச்சதுனால, இருக்கிற பெரிய பெரிய பிராண்ட்ஸே ஆல்ரெடி இந்த லைன்ல இருந்துட்டு இருக்கிற பிராண்ட்ஸ் யாருக்கு வந்து முன்னாடி அந்த கான்செப்ட் பத்தின இது இல்லையோ, இப்போ அவங்களும் க்ரூயல்டி ஃப்ரீன்ட்டு தனியா அவங்களோட இதுல ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல அவங்களோட டோட்டல் பிராண்டையே அவங்க க்ரூயல்டி ஃப்ரீயா மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுது. சாப்பாடு விஷயத்துல நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்ல ஒரு பருப்பு சாதம் சாப்பிடுறோம், சாம்பார் சாதம் சாப்பிடுறோம், ரசம் சாதம் சாப்பிடுறோம். நீங்க இதுல நெய் விடலைன்னா அது உங்களுக்கு வீகன் தான். வெஜிடேரியன்ல விஇ எடுத்தாங்க, ஏஎன் அப்புறம் ஏஎன் எடுத்தாங்க, வீகன் ஜாயின் பண்ணி ஆமா வெக் ஏன் சேர்த்துட்டாங்க. அவ்வளவுதான். ஒரிஜினலா அப்படிதான் ஃபார்ம் ஆச்சு. பிகாஸ் இட் இஸ் அ சப்செட் ஆஃப் வெஜிடபிள். ஸோ நீங்கள் வந்து இந்த சாம்பார் ரைஸ் அப்புறம் ரசம் இதெல்லாம் சொன்னீங்க. பட் கர்ட் ரைஸ் வந்து இதில் நம்ம ப்ரிப்பரேஷனே இருக்காதா? இருக்கு. அதாவது நட் மில்க், அதாவது பிளான்ட் பேஸ்ட் மில்க். ஆமா, நட் மில்க் இருக்கு. அதாவது உங்களுக்கு கேஷ்யூ போட்டு, ஆல்மண்ட்ஸ் போட்டு, பீனட்ஸ் போட்டு, சாய் போட்டு, கோகோனட் போட்டு, இதெல்லாம் போட்டு ஈவன் நீங்க பால் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த தேங்காய் பால்ல காஃபி பண்றது இன்னைக்கு இல்ல, முன்னாடில இருந்து இருந்திருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி பருத்தி பால் காஃபி இருந்திருக்கு. அப்ப பாலை யூஸ் பண்ணல, பருத்தி இதை அரைச்சு பால் எடுத்து பண்ணுவாங்க. அது இன்னைக்கோடது இல்லை, ரொம்ப முன்னாடில இருந்தே இருந்திருக்கிற கான்செப்ட் தான். என்ன அது நடுவில் அப்படியே மறைஞ்சு போச்சு, திரும்ப வருது. நாங்க வந்து மேஜரா நாங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா அந்த வேர்க்கடலையிலேருந்து எடுத்து பால் எடுப்போம், அதுல தயிர் பண்ணுவோம். அதை விட்டா சாய் தயிர். சில பேருக்கு அந்த சாய் டேஸ்ட் பிடிக்காது, அவங்க பீனட் கர்டுக்கு போவாங்க. யாருக்கு பீனட் கர்டு பிடிக்காதோ அவங்க சாய் கர்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி கேஷ்யூ கர்ட் ஆர் கேஷ்யூ கர்ட், ஆல்மண்ட் கர்ட், யாருக்கு எந்த டேஸ்ட் பிடிக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புல ஸோ அதோட டேஸ்ட் வந்து சிமிலர், சேம் அதான், ஆல்மோஸ்ட் சிமிலரா கொண்டு வந்துடும். ஓகே, ஆல்மோஸ்ட் சிமிலர்ல ஐ வில் சே தட் இட் இஸ் ஈக்குவலி, இட் இஸ் ஈக்குவல் டு அந்த நார்மலா நம்ம சாப்பிட்ற கர்ட் மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், வெஜிடேரியன் அண்ட் வீகன் ரெண்டுமே ஒன்று தானா இல்லை வேறு வேறையா அப்படிங்கிற மாதிரி. ரெண்டுமே வேறு வேறு ஒரு விஷயந்தாங்க. வீகன் அப்படிங்கிறவங்க எந்த ஒரு விலங்கு சார்ந்த பொருட்களுமே பயன்படுத்த மாட்டாங்க. அவங்கள சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை உடுத்துகிற உடையாக இருக்கட்டும், எதுலேயுமே விலங்கு சார்ந்த ஒரு பொருட்களாக இருக்காது. அண்ட் ஒரு வீகனாக இருக்கவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 100 அனிமல்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு 1 year பேக் வந்து தி விரிடியன் பிளேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போது அந்த 1 year ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள தோணுச்சு? ஆரம்பித்ததும் ஆக்சுவலி எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருந்தது. ஏன்னா ஆரம்பித்ததும் நாங்கள் எங்கே ஆரம்பிச்சிருக்கோமோ எங்களோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிய வந்தபோது வந்தாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு வெஜிடேரியன் கிளையன்ஸும் இருக்காங்க, நான் வெஜிடேரியன் கிளையன்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரு சாப்பாடு. எங்களோடதுல வந்து நாங்கள் கலர் போட மாட்டோம், எக்ஸ்ட்ராவாக ப்ரிசர்வேட்டிவ் போட மாட்டோம். ஒரு ஹோம்லி ஃபுட்டு எங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கிற எல்லா ரிவ்யூமே அதுதான். சாப்பிட்ட உடனே நிறைய இடத்துல போய் சாப்பிட்டோன்னா ஒரு வயிற்ற வலிக்கும், ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கொடுக்கணும் அப்படின்ற இது இருந்ததில்ல. அதனால நாங்கள் ஆக்சுவலி சீக்கிரமே ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இப்போ இன்னைக்கு இருக்கிற டேட்ல எங்களுக்கு ரெகுலர் கிளையன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யார் முதல்ல நாங்கள் ஆரம்பிச்சது போது வந்தாங்களோ அவங்க இன்னி வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம விருதியன் பிளேட்டுக்குமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா? இட் டிபெண்ட்ஸ் எந்த ஸ்கேலில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஸ்கேல் டிஃபைன் பண்ணிட்டேன்னாக்கா அதுக்கு தகுந்தாப்புல இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி நீடட். ஸ்மால் பிளேஸ், ஒரு சின்ன இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கனாக்கா அதுக்குன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட்டாக இருக்கும். அண்டு மீன்ஸ் ஒரு கியாஸ்க் ஆட்டமாக நீங்கள் போடுறீங்கனாக்கா அதுக்குன்ட்டு செப்பரேட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இன் ஜென்ரலாக ஒரு 10 lakhs கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் 10 lakhsல யூ கேன்
ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். லெவல்ல ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஈவன் ஒரு 1 lakh வச்சுட்டு ஒரு சின்ன அது ஒரு எவ்வளவோ பேர் அது மாதிரி வீட்லயே ஹோம் கிச்சன் மாதிரி வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு அது அதுலயும் மாதிரியும் நல்லா போயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு நான் பர்சனலி சஜஸ்ட் பண்றதுன்னா ஒரு ஹோம் கிச்சனா ஆரம்பிச்சுட்டு ஒரு 6 மாசம் டு 1 வருஷம் உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும் எப்படி பண்றதுக்கு வரும் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் நீங்க தானாவே மாறிக்கலாம். ஒரு பிஸ்னஸா ஒரு ஒரு 2 சீட்டர் 3 சீட்டர் மாதிரி ஆரம்பிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். ஸோ அது வந்து நமக்கும் சேஃபான ஒரு இதுலேருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து வில் பி கெட்டிங் அ குட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஃபிட் இனிஷியல் ஸ்டேஜில் அவ்வளோவா இல்லைனாலுமே பட் போக போக அந்த டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது ப்ராஃபிட் வில் பி தேர். ஸோ இனிஷியலாக ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ப்ராஃபிட் எப்படி இருந்துச்சு? ஸோ ஆஃப்டர் அ இயர் விருதியன் பிளேட்டுக்கு அந்த ப்ராஃபிட் எப்படி இருக்குது? ப்ராஃபிட் மார்ஜினில் ஸ்டில் exposure, still we are looking for more exposure. But profit, we are in profit. Only thing is that investment part depends upon the investment part. So we had break even, we could achieve the break even in 1.5 years. ஒரு வருஷம் 2 வருஷம் கண்டிப்பா ஆயிடும். ஆயிடும். மினிமம் 2 வருஷம் எந்த ஒரு பிசினஸ்க்கும் ஆகும் அந்த பிரேக் ஈவன் வரதுக்கு. ப்ராஃபிட்ங்கிறது உங்களுக்கு பிரேக் ஈவனுக்கு அப்புறம் தான். ஸோ முதல்ல நமக்கு அந்த பிரேக் ஈவன் நம்ம என்ன போடுறோமோ அதுக்கானது ஈக்குவலாக செலவு பண்ணுறதோட வரத்துக்கே 2 வருஷம் ஆகிடும். அந்த 2 வருஷம் கண்டிப்பாக எடுக்கும். நாங்கள் இப்போது அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம். அந்த பிரேக் ஈவனை ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் நாங்கள் என்னன்னாக்கா ஒரு புது இது கொண்டு வரையில்னாக்கா ஒரு புது அட்மாஸ்பியர் எடுத்துகிட்டு வரையில்னாக்கா அது பப்ளிக் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் ஒன்ஸ் it reaches to public, then you can think of profit. Yes, that was very nice. ஏன்னா அந்த ப்ராஃபிட்ங்கிற விஷயத்துக்காக தான் எவ்ரி பீப்புள் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் சீக்கிரமாக நீங்கள் அதை அடையணும்னு வி ஆர் கங்க்ராச்சுலேட்டிங் யூ அப்படின்னு சொல்லலாம். தி விருதியன் பிளேட் அப்படின்னு சொன்னாலே நேமே வந்து அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஆம்பியன்ஸ் அந்தளவுக்கு அழகாக வச்சுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதில் மெனூஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெனூஸும் இருக்கும், ஸ்பெஷல் மெனூஸும் இருக்கும். ஸோ நம்ம விருதியன் பிளேட்டில் வாட் இஸ் தி ஸ்பெஷல் மெனு ஹியர்? நாங்கள் மெனு டிசைன் பண்ணுறச்சு சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், அதே சமயத்தில் சில ரெகுலர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணோம். ஸோ தட் வரவங்க வந்து எந்த மாதிரி வந்தாலும் எங்களால் கேட்டர் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணுங்கிற அந்த தாட்டில் தான் பண்ணோம். அண்ட் எங்களது வந்து நார்த் இண்டியன், கான்டினென்டல் அண்ட் சில சவுத் இண்டியன் ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ இப்போது சூப்ஸ்ன்னு எடுத்துட்டா CCC சூப்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அதாவது காலிஃப்ளவர், கேரட் அண்ட் கோகோனட் மில்கில். ஸோ அந்த ரெசிபி நாங்கள் டெவலப் பண்ணோம். அது மாதிரி ரோஸ்டட் பம்கின் சூப் உங்களுக்கு ஒரு சில இடத்துல அவைலபிளாக தான் இருக்குது. பட் எங்களது ஒரு தனி ஸ்பெஷலாக இருக்கும்ட்டு எங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதை தவிர உங்களோட ரெகுலர் சூப்ஸும் இருக்கும். டொமேட்டோ பேசில் சூப் ஆகட்டும், இல்லை மாச்சோ சூப் ஆகட்டும், இதெல்லாமும் இருக்கும். இதை தவிர நாங்கள் சாலட்ஸ் எங்களுக்கு ஆக்சுவலி சாலட்ஸ் நிறையா இன்ட்ரெஸ்டாக பண்ணுவோம். அண்ட் ஒரு சாலடுக்கும் ட்ரெஸ்ஸிங் நான் டெவலப் பண்ணினோம். அதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், மோஸ்ட்லி ஆலிவ் ஆயில், சால்ட், பெப்பர் இதோட மிக்ஸ் தான் எல்லா இடத்துலையும் சாலட். பட் நாங்கள் ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸிங்ஸோட சாலட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டார்டர்ஸில் வரைச்சே வி ஹேவ் ஃபியூ lot many in starters. இப்போ சவுத் இண்டியனில் போனீங்கன்னாக்கா செட்டிநாட் பெப்பர் டோஃபு இருக்குது, which gives you more of envy ஓட ஃப்ளேவரும் அதில் வருது. பட் இட் இஸ் மேட் ஆஃப் டோஃபு. We have our own signature dish as spicy tofu in coffee colis. Means it's a starter with coffee. Generally coffee we take it நம்மளுக்கு என்னன்னாக்கா ஒரு காஃபி ட்ரிங்க் ஆட்மா இல்லாட்டா மேக்ஸிமம் போனாக்கா ஒரு டெசர்ட் ஆட்மா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஹியர் வி ஹேவ் நாங்கள் எங்ககிட்ட ஒரு காஃபி ஆஸ் அ ஸ்டார்டர் இருக்குது. ஸோ ஆயில் ஃப்ரீயாகவும் ஃபுட் நாங்கள் பண்ணுவோம். இது எந்த மீன்ஸ் இப்போது ஒரு கஸ்டமர் வர எந்த லெவல் வரையும் அவள் கஸ்டமைசேஷன் கேட்குறாலோ எங்கள்கிட்ட அவ்வளோ முடியும்னாக்கா நாங்கள் அதை பண்ணி கொடுக்கறதுக்கு வி ஆர் ஹாப்பி. ஸோ ஒரு பிஸ்னஸ் அட்வைஸ் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா வாட் யூ வில் சே? We are flourishing. Okay.
So we will love to see others also coming in this field. ஓகே, அதுவும் இந்த ஃபீல்டில் நீங்கள் வரும்போது ஸோ வீகன் ப்ராடக்ட்ஸ்க்கு ஓகேப்பா இந்த வரவேற்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இதுக்கான ஒரு சில டாக்டிக்ஸ் இருக்கணுமே. இப்போ நீங்கள் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சாதான் மக்கள் அதை விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்த ஒரு விஷயம் என்ன? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுனா நீங்கள் சொன்ன மாதிரி காஃபி கூட எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து எதையாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்னா ரெகுலராக கிடைக்கிற விஷயத்த கொடுக்காதீங்க. கொடுக்கறத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. எந்த ஒரு இதையுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கொடுக்கறச்சே தான். நான் தான் சொன்னேன், பழைய விஷயங்கள் கூட திரும்ப வந்துட்டுருக்கு. அதை நம்ம எப்படி கொண்டு போயிட்டு சேர்க்குறோங்கிறது தான் இருக்குது. அந்த அட்ராக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா பண்ணிடலாம். இன்டர்வியூ அப்படிங்கிறத விட ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷனாக இருந்துச்சு. உங்களோட ஜேர்னி பற்றி சொல்லியிருந்தீங்க, உங்களோட பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இன்னும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரெடியாக இருக்குல்ல, ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணி நம்மளோட கண்டிப்பாக இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் நம்ம சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ ஸோ மச். தி வெரிடியன் பிளேட்டில் நமக்காக ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்பெஷல் மெனுவில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் நமக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா CCC சூப், பாஸ்தா, அண்ட் நமக்காக ஒரு ஸ்பெஷல் பட்டர் மசாலா, கேரட் அல்வா, கோல்டன் டீர், மைசூர் பராத்தா, அண்ட் இது வந்து ரெயின்போ சாலட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாங்க. ஸ்பினாச் பராத்தா, அண்ட் இது வந்து மைசூர் பாவ் ஃபிஷ் கேக் அப்படின்னு சொல்கிறாங்க. மைசூர் பாவை அது வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மாக் மீட் மஞ்சூரியன், மாக் மீட் பிரியாணி, மாக் மீட் ஃப்ரைட் ரைஸ், அண்ட் இது கிரீன் மூங் தால் ஃப்ரை, அண்ட் இது வந்து ஸ்பெஷலான ஒரு ரைஸ்னு சொல்லியிருந்தாங்க. வித்தவுட் ஆயில் அதுவும் குக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இட் இஸ் கால்ட் டோஃபு பிரியாணி. அண்ட் இது வந்து சீஸ் பால்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி இதோட ஃப்ளேவர் எப்படி இருந்துச்சு, இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணலாம். ஸோ பீனட் கர்ட் ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இது மாக் மீட் பிரியாணி, இது மாக் மீட் ஃப்ரைட் ரைஸ், டோஃபு பிரியாணி வந்து நம்ம நிறைய பேர் டயட்டில் இருப்பாங்க, வெயிட் கான்ஷியஸாக இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வித்தவுட் ஆயில் வந்து குக் பண்ணியிருக்காங்க, ஆயிலே யூஸ் பண்ணாமல் இதை குக் பண்ணியிருக்காங்க. சாஃப்டான டெக்ஸ்டரில் இருக்க இந்த கேக் ஃபியூஜ் கேக். ஸோ இது வந்து ஒரு ரெயின்போ காம்பினேஷனில் வந்து ஒரு அழகான சாலட் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்க சாலட் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. டெசர்ட்டாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், பராட்டாஸாக இருக்கட்டும், பாஸ்தா, ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து நான் சூப்பராக இருக்கேன், நீ சூப்பராக இருக்கேன்னு போட்டி போடுற மாதிரி ஒவ்வொன்றுமே இருக்குது. அவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. தி வெரிடியன் பிளேட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வீகன் ரெஸ்டாரண்ட் அண்ட் நான் டெய்ரி ப்ராடக்ட்ஸை வந்து ரொம்ப அழகாகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டெஃபினட்டாக நீங்கள் விசிட் பண்ணி டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷ். டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகான ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி உள்ள ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பீப்புள் கூட தான் நம்ம வந்து பேசியிருந்தோம். அவங்களோட பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு அழகான இன்டர்வியூவில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tada, bye bye from Brinda.